அந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிட்டா உருப்படவே முடியாது. உன்ன மாதிரி கேடுகட்ட குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிட்டாங்க பாத்தியா, அந்த குடும்பத்தை சொல்லணும் எல்லாம் அவங்க தலையெடுத்து. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்லைங்கக்கா, நான் அந்த குடும்பத்தோட சம்பந்தமே வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனா என் பையன் தான் கேட்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. நீங்க ஒரு வாட்டி என் பிள்ளைகிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன, சொல்லிட்டா போச்சு. அப்படியே அந்த செயின அதையும் அவனே அவன் கையாலேயே கொடுப்பாங்க. சரி சரி, உங்க புள்ள எங்க? அட, உங்க பின்னாடி தானே நிக்கிறேன். ஏன் முன்னாடி வர வேண்டியதானே? அது எப்படி? முன்னாடி வந்தா தான் நீங்க தான் ஓடிடுவீங்களே. ஓடிடுவனா? மாப்பிள்ள, நீங்க மட்டும் தான் பண்றீங்களா இல்ல உங்க பொண்ணு உடந்தையா? என் பொண்ணுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மாப்பிள்ள. அப்போ இதுக்கு முன்னாடி வந்த மாப்பிள்ள ஓடுனது அதுக்கு எடுத்து விட்டது நீங்க தானே? ஆமா மாப்பிள்ள, புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டேன். என் தங்கச்சி பையனுக்கு புனிதாவை கட்டி கொடுக்கணும்னு நினைச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன். சரி பண்ணிட்டீங்க, இதுல எதுக்கு ராசாதி பேரை சொன்னீங்க? எங்கேயோ இடிக்குதே. ஒன்னும் இல்ல மாப்பிள்ள, நான் ராசாத்தி கிட்ட காஃபி கேட்டேன், என்ன மதிச்சு கொடுக்கல. அந்த கோபத்துல நான் அவ பேரை சொல்லிட்டேன். தப்புதான் மாப்பிள்ள, வேணும்னா உங்க கால்ல கூட விழற மாப்பிள்ள, மன்னிச்சிடுங்க. மூஞ்சிலியும் முழிக்கலாம் பார்த்தாலே பாவம். ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணு மேல அபாண்டமா பழி போடுறீங்க. நீ செஞ்ச பாவத்துக்கு அந்த ஆண்டவன் தண்டனை கொடுப்பான். தம்பி, அக்கா, தம்பி, என்னப்பா இப்படி பேசிட்டு போயிட்ட? நம்ம குடும்பத்துல இருக்க 2 பேர் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இவ பிளான் பண்ணிருக்கா. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது மாப்ள. எனக்கு மனசு வரலடா. உனக்கு வரலனா என்னப்பா, நான் இவள ஒரு கை பாத்துக்கிறேன். சரி, என்னவோ பண்ணு. நீ போ. அடியே அக்கா, என் புள்ள வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சிருக்கிய, உங்களுக்கு தங்கச்சேன் கொடுக்காம போயிருவனா? அப்படி கிழக்கால பார்த்து தானே வாங்கணும். கிழக்கால பார்த்து நில்லுங்க, நானே கழுத்துல மாட்டி விடுறேன். அப்படிங்கிறீங்க? அட ஆமா, நானே மாட்டி விடுறேன். திரும்புங்க. நல்லா உங்க குலசாமிய வேண்டிக்கங்க. போடுங்க போடுங்க. வேண்டிக்கங்கக்கா. வேண்டிக்கிறேன், வேண்டிக்கிறேன். நல்லா கண்ணை மூடுங்க. கேடு கட்ட புத்தி அடுத்த குடும்பத்தை அடிக்க 5 பவுனுக்கு ஆசைப்பட்டு இனியும் கிட்ட மாட்டிக்கிட்டேன்டி. இனியும் கிட்ட மாட்டிக்கிட்டியா? ஆமாண்டி. நான் போன் பண்ணி பேசினேனே புது மாப்பிள்ளை வீட்டு பொம்பளை. அந்த பொம்பளை என் பையனை காப்பாத்தினதுக்கு 5 பவுன் சங்கிலி தரேன்னு சொன்னான். நானும் அதை நம்பி கோயிலுக்கு வந்தேன். இங்க வந்து பார்த்தா அந்த பொம்பளை கூட இனிய இருக்கான். ஐயோ, அப்புறம் இனியன் என்ன சொன்னாரு? என்னத்த சொல்லுவான், நல்லா கழுவி கழுவி ஊத்துனான். ஏய், உன்னை பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியாது. இந்த பாரு, நீயா போய் எதையாவது சொல்லி மாட்டிக்காத. சரி சரி, நீ போன வை. அக்கா, ஒரு 2 மணி பூ கொடுங்க. பொண்டாட்டிக்கா தம்பி வாங்குற? ஆமாக்கா. பொண்டாட்டிக்கு ஆசையா வாங்குற, ஒரு 5 முழமா வாங்கிக்கப்பா. உங்களுக்கு வியாபாரம் ஆகணும்னு சொல்லுங்க. சரி, 5 முழமாவே கொடுங்க. உன் பொண்டாட்டி சந்தோஷப்படுவான்னு தான்ப்பா சொன்னேன். அக்கா, நான் வாங்கி கொடுத்தாலே அவ சந்தோஷப்படுவா. அப்ப முதல் வாட்டி வாங்கி தரியா? அப்பனா 10 முழமா வாங்கி கொடு. விட்டா 50 முழம் வாங்கி கொடுன்னு சொல்லுவீங்க போல. 5 முழமே போதும், கொடுங்க. புனிதாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தோம்ல? ஆமா. வர சொன்னா அதான் போயிட்டு வந்தேன். சரி. ஆமா, என்ன பின்னாடி மறைச்சு வைக்கிற? ஒண்ணு இல்லையே. ஏய், அண்ணி உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? வர சொன்னாங்க. கண்மணியா? ஆமாமா, போ. சரி, சீக்கிரம் கிச்சன்ல வச்சிரு, வரேன். நான் பாத்துக்கிறேன். அன்னைக்கு குமரன் டிஃபன் பாக்ஸ்ல வச்சு தானே பூவை கொடுத்தான். அதே ஐடியாவை அப்ளை பண்ணிடுவோம்.
நான் வரும்போதே வாசல்ல கையில ஏதோ வச்சுக்கிட்டு பம்மிக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட டிஃபன் பாக்ஸை கொடுத்து கிச்சன்ல வச்சிருன்னு சொன்னேன். உங்ககிட்ட நேரா கொடுக்க கூச்சப்பட்டு டிஃபன் பாக்ஸ்ல வச்சு கொடுத்துருப்பான். ஆனா அவர் எனக்கு வாங்கி தர மாட்டாரே, எனக்கு நல்லா தெரியுமே. ராசாத்தி, இப்போ உனக்கு என்ன, இதை இனிய வாங்கிட்டு வந்தானா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவுதானே? நீ நேரா இனியன்ட்டே போய் கேளு. இல்ல அத்தை, அது போ ராசாத்தி. சரி, நான் டீ கொண்டு போகும்போது கேக்குறேன். ம். கண்டிப்பா இது மாமா வாங்கிட்டு வந்ததா இருக்காது. அப்படியே இருந்தாலும் மாமா எனக்கு வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாரு. இது புரியாம எல்லாரும் மாமா எனக்கு வாங்கிட்டு வந்ததா நினைச்சிட்டு இருக்காங்க. உன்னை அத்தை கூப்பிட்டாங்க. எதுக்கு அண்ணி? தெரியல, நீயே போய் கேளு. சரிங்க, இந்த போறேன். ம். கபில நம்பர் எங்க? ஓஹோ, கபில உனக்கு டார்லிங்கா? டார்லிங்னு சேவ் பண்ணியிருக்கா பாரு. கபிலனுக்கு உன்னை பார்க்கணும், இப்பவே உடனே வீட்டுக்கு வான்னு மெசேஜ் அனுப்புவோம். எனக்கு உன்னை பார்க்கணும், இப்பவே கிளம்பி வீட்டுக்கு வா. உன்னை பார்க்கணும், இப்பவே கிளம்பி வீட்டுக்கு வா. என்னாச்சு இவளுக்கு? இப்போதானே பார்த்து பேசணும், அதுக்குள்ள பார்க்கணுங்கிறா. ஒன்றும் புரியலையே. இப்போ நீ வரலன்னா நான் செத்துருவேன். நான் சும்மா சொல்லல, நிஜமாவே மாடியில இருந்து குதிச்சிருவேன். இப்போ நீ வரலன்னா நான் செத்துடுவேன். நான் சும்மா சொல்லலை, நிஜமாவே மாடியிலேருந்து குதிச்சிருவேன். என்னாச்சு இவளுக்கு? சரி, ஓகே, லூசு மாதிரி எதையும் பண்ணி தொலைக்காத, நான் வரேன். வா வா, நீ வந்த அப்புறம் தான் உனக்கு இருக்கு. போடா போ, இன்னைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி. செம்மையா சிக்க போற. இனி ஜென்மத்துக்கும் புனிதாவை நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி பண்றேன் பாரு. மேல நான் ரூம்ல தான் இருக்க, சீக்கிரம் வா. அடப்பாவி, இவன் எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்தான்? ஐயோ, யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடுமே. டேய், இங்க எதுக்குடா வந்த? நான் எப்படா மெசேஜ் பண்ண? நீ தாண்டி நீதான் எனக்கு. உன்னை நம்பி வந்த பாரு, என்ன சொல்லணும்? டேய், என்ன பார்க்கணும்னு ஏதோ போய் சொல்லிட்டு வந்துட்ட, அப்புறம் எதுக்கு வீரப்ப காட்டுற மாதிரி சீன் போடுற? யார், நான் போய் சொல்றேனா? நீ தானடி என்ன வர சொன்ன. சரி, நான் தான் இங்க உன்னை வர சொன்னேனே வச்சுக்கோயேன். இப்ப போ வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு போ. யாராச்சும் பார்த்துட்டா என்ன ஆகுது? 7 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி எங்க வீட்டுக்கு வருவ, அப்ப பயம் இல்ல. ஆனா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உனக்கு பயமா? என்ன நடந்தாலும் சரி, அக்கா நம்மளை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கண்டிப்பா சேர்த்து வைப்பாங்க. நீ தைரியமா இரு.
திருட்டுத்தனமா ரொமான்ஸா பண்றீங்க. இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. டே கபிலா, தர்மடி வாங்க போற பாரு நீ. நம்ம வீட்டுக்கு திருட வந்திருக்கான். ஏய், வெளியே லாக் ஆயிருக்கு புனிதா. ஐயோ போச்சு. போச்சு. எல்லாரும் முன்னாடி மாட்டி அசிங்கப்பட போறோம். இதுக்கு தான் நான் அப்பயும் சொன்னேன் வரமாட்டேன்னு. ஏய் சத்தியமா நான் வர சொல்லலடா. டேய் இனியா, நீயா? நீ எப்படா இங்க? அம்மா, யார் என்ன உள்ள வச்சு வெளியே லாக் பண்ணது? அது கண்மணி உன்னை இருட்டுல பாத்துட்டு திருடன்னு நினைச்சு கதவை லாக் பண்ணிட்டா. நல்ல வேளை நீதான் இருக்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, திருடெல்லாம் இருக்க மாட்டான்னு. சரி சரி விடுங்க, கண்மணி உஷாரத்தான் இருக்கா, அதுவும் நல்லது தானே. சரி, அதுதான் திருடன் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல. போங்க, எல்லாரும் போய் படுங்க. வா போடு. அண்ணி, என்ன நீ? இல்ல, உள்ள 2 பேர் இருந்தாங்க. அதான். எந்த 2 பேரு? வேற யாரையும் பார்த்திருக்க மாட்டீங்க. என்னோட நிழல பார்த்திருப்பீங்க. இருக்கலாம். நான் வரேன். போங்க. மாமா, அப்படியே அடிச்ச கொன்னுருவேன். நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு நீ பண்ற காரியமாடாது. நம்பிக்கை துரோகி. மாய திறக்காத. புனிதா மேல எந்த தப்பு இல்ல மாமா. லவ் பண்றீங்களா 2 பேரும்? கேட்டா உன்ன. இப்ப என்னால எதுவுமே பேச முடியாது. எல்லாரும் உங்களை திருடங்க நினைச்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தாங்க பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும். நீ இங்க இருந்து போ. புனிதா, நீ ரூமுக்கு போ. போ. டேய் இருடா, நாளைக்கு பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்துரு. அங்க வச்சு பேசிக்கலாம். போட. போகும்போது கதவை சாதிட்டு போ. போ. இனி எப்படி உள்ள வந்தான்? அப்போ இனி எனக்கும் விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ? இவ்வளவு நாளா யாருக்கு விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்களுக்கு நம்ம மூலமாவே தெரிஞ்சு போச்சே. ஏன் அழற புனிதா? நேத்து கபில என்ன பார்க்க ரூமுக்கு வந்தான். அண்ணன் கிட்ட மாட்டிக்கிட்டோம். அண்ணன் கபிலனை கோவிலுக்கு வர சொல்லிருக்க. அண்ணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. இப்ப எழுத என்ன பிரயோஜனம்? உங்க 2 பேருக்கும் அறிவே இல்ல. தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. மாமா கிட்ட நானா இந்த விஷயத்த சொல்லியிருந்தா பக்குவமா எடுத்து சொல்லியிருப்பேன். ஆனா உங்க அவசரம், அவர்கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்க. அவர் என்ன செய்ய போறாரோ நினைச்சாலே எனக்கு ஈரக்கொலை பதறுது. புனிதாவை நீ லவ் பண்றியா? ஆமா. டேய் பைத்தியமாடா உனக்கு. உன் அக்காவோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நேத்து நான் வராம வேற யாராவது வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கேன், என்ன ஆயிருக்கும்? உன் அக்காவோட வாழ்க்கையே வீணா இருக்கும். டேய், நீ எக்கேடாவது கெட்டு போடா. அவளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. நிரந்தரமா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. நடா நீ. இப்பதான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்திருக்க. அதுக்குள்ள என்னடா வேண்டி கிடக்க லவ்? தப்புதான் மாமா, மன்னிச்சிருங்க மாமா. வாய மூடுற. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை வேற. எவ்வளவு நாளா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? வாயை திறந்து சொல்ல. உங்ககிட்ட தானே கேக்குறேன். நான் சொல்றேன் மாமா. உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? எனக்கு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் மாமா. 4 நாளைக்கு முன்னாடி தான் நானே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஏன் என்கிட்ட இதை சொல்லவே இல்லை? உங்ககிட்ட சொல்லலாம் தான் ட்ரை பண்ணேன். ஆனா லவ் எல்லாம் தாண்டி பெரிய விஷயத்த 2 பேரும் பண்ணி தொலைச்சிருக்காங்க மாமா.
கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்களா? சொல்றது கேளு. விடுடா சார். உனக்கு என்னடா அவ்வளவு அவசரம்? என்னடா அவ்வளவு அவசரம்? என்னடா அவ்வளவு அவசரம்? சொல்றது கேளு. அசிங்கப்படுத்திட்டு. ஏய், நீ சும்மா இரு. இதுல நடந்தது மாமா. குடி தாலியை கட்டு. கட்டுறா தாலியா? குடும்ப மனத்தை காப்பாத்த எனக்கு வேற வழி இல்லை. இது தெரிஞ்சதுனாலதான் நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்த்தேன். ஆனா ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசவே இல்லை மாமா. அது நீ இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு உங்களை நினைச்சும் பெரியத்தையும் நினைச்சும் தான் மாமா பயம். இவங்க கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனா இப்ப தாலியும் கழுத்துமா வந்து நிக்கிறாங்க. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணாலும் இவங்களை பிரிக்க முடியாது மாமா. சரி, இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? நடந்தது நடந்து போச்சு. இனிமே இதை பார்த்து யாரும் கவலைப்பட வேணாம். நான் பார்த்துக்கிறேன். டேய் மாமா, வெளியே எங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. நான் வீட்டில் சம்மதம் வாங்குற வரைக்கும் ஒழுங்கு மரியாதையா இருக்கணும். புரியுதா? சரி மாமா. நீ வீட்டுக்கு கிளம்பு. சா. அது பெரியமா புனிதாவுக்கு. இனியா ஒரு நிமிஷம். புனிதா கல்யாணத்தை பத்தி பேசும்போது ராசாத்தி இங்க இருக்க வேண்டாம்னு தோணுது. அவளை முதல்ல உள்ள போக சொல்லு. ஏங்கா அவ எதுக்கு உள்ள போனோம்? அவளும் இந்த வீட்டு மருமக தானே. மங்கை, இது என் பொண்ணு வாழ்க்கை. அதனால நாளையும் யோசிச்சுதான் நான் சொல்றேன். புனிதா கல்யாண விஷயம் பேசும்போது அவ சபையிலே இருக்க கூடாது. அவளை முதல்ல உள்ள போக சொல்லு. அவ போக மாட்டாக்கா. அத்தை, நீங்க சும்மா இருங்க அத்தை. எனக்காக யாரும் சண்டை போட வேண்டாம். பெரியத்த சொல்றது சரிதான். நான் இங்க இருந்து போயிடுறேன். மாமா பேசிட்டோம். பெரியமாவுக்கு ராசாத்தியை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. இருந்தாலும் பேசி சம்மதிக்க வச்சிடலான்னு பார்த்தா புனிதா கல்யாண விஷயம் பேசுற இடத்துல கூட ராசாத்தி இருக்க கூடாதுன்னு பெரியம்மா நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட எப்படி புனிதாவை ராசாத்தி வீட்டுக்கு கட்டி கொடுங்கன்னு சொல்ல முடியும்? சொன்னா தேவையில்லாம பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? இப்ப சூழ்நிலை சரியில்லை. இப்ப பெரியம்மா இருக்கிற கோவத்துக்கு சொன்னா புனிதா இந்த ஜென்மத்துல கபிலன் கூட சேர முடியாது. நாம இதை பொறுத்து தான் சொல்லி ஆகணும். என்ன இனியா எதுவுமே சொல்லாம யோசிச்சுட்டு இருக்க? நம்ம புரோக்கர் இருக்கார்ல, அவரு புனிதாவுக்கு நல்ல வரன் வந்திருக்குன்னு சொன்னாரு. அதான் நம்ம எல்லாரும் போய் பார்த்துட்டு வரலாம்னு கேட்க தான் வர சொன்னேன். எதுக்கா இவ்வளவு யோசிச்ச? சரி, அதுக்கு எதுக்கு எல்லாரும் போய் பார்த்துக்கிட்டு? முதல்ல நீ மட்டும் போய் பாரு. நீ பார்த்து ஓகேனா எங்க எல்லாருக்கும் ஓகே தான். நல்ல வேலை இனிய புனிதா கபிலனை பத்தி பேசல. அவன் கபிலனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நாம கார்த்தியை பத்தி பேசி முடிச்சிடணும். சொல்லு கண்மணி. அம்மா, இங்க எல்லாமே மாறி போச்சுமா. என்ன மாறி போச்சு? புனிதாவை கார்த்திக்கு தானே கட்டி வைக்கிறதா நம்ம முடிவு பண்ணிருந்தோம். ஆமா. ஆனா இப்போ இனி எனக்கு புனிதா கபிலன் விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. என்னடி? எப்போ? எப்படிடி? அதெல்லாம் என்னாலதாம்மா. எனக்கு உன்னை பார்க்கணும். இப்பவே கிளம்பி வீட்டுக்கு வா. உன்னை பார்க்கணும். இப்பவே கிளம்பி வீட்டுக்கு வா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப என்னடி ஆச்சு? இனி எனக்கு புனிதாவும் கபிலனும் லவ் பண்றது தெரியும். அவ்வளவுதானே? என்னம்மா நீ இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? ராசாத்திக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரச்சனை இல்ல. அவளால மரகதத்துக்கிட்ட போய் கண்டிப்பா சம்மதம் வாங்க முடியாது. ஆனா இனி அப்படி இல்ல. அவன் பேச்சுக்கு ஒரு மரியாதை உண்டு. என் மாமியார்காரியே அவன் பேச்சுக்கு சமயத்துல கட்டுப்படுவா.
அதான் பயமா இருக்கு. அப்ப நீ ஒண்ணு பண்ணு. உன் மாமியார் கிட்ட போய் நைஸா சொந்தத்துல ஒருத்தன் இருக்கான், எனக்கு தம்பி முறைதான்னு சொல்லு. அவங்க நல்ல பணக்காரங்கன்னு சொல்லு. அப்பதான் உன் மாமியா சரின்னு சொல்லுவா. உண்மையாவா சொல்ற? முதல்ல நீ சொல்லி பாரு, அப்புறம் தெரியும். சரிம்மா, நான் இப்போ உடனே அத்தை கிட்ட போய் கார்த்திகை பத்தி பேசிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். சரிடி. அம்மா அம்மா, நான் இன்னும் அத்தை கிட்ட கார்த்தியை பத்தி பேசவே இல்லம்மா. சித்தி வீட்டுக்கு போய் சித்தி கிட்டயும் சித்தப்பா கிட்டயும் பேசி அவங்க குடும்பத்தோட கார்த்திக்கு பொண்ணு கேட்கறதுக்கு கூட்டிட்டு வரேன். திடுதிப்புன்னு பொண்ணு கேட்க வந்தா உன் அத்தையாலையும் வீட்டுல இருக்கிறவங்களாலையும் ஒன்னும் சொல்ல முடியாதுல்ல, தட்டி கழிக்க முடியாது. எல்லாரும் சம்மதம் தான் சொல்வாங்க. நல்ல ஐடியாம்மா. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? நான் அவங்கள கூட்டிட்டு வர நேரம் இனிய வீட்டுல இருக்க கூடாது. அவன் இருந்தா காரியத்தையே கெடுத்துருவான். அம்மா, அவன் இருக்க மாட்டாம்மா. இப்பதான் என் புருஷனும் இனியனும் மில்லுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு ஒரேடியா பேசி முடிச்சு கார்த்திக்கு புனிதாதான்னு உறுதி பண்ணிடலாம். சரிடி. சரி. என் தங்கச்சி இது. கண்மணி கல்யாணத்துல பாத்திருப்பீங்க. இது இவங்க பையன் கார்த்தி. இவங்களுக்கு சொந்தமா 2 சினிமா தியேட்டர் இருக்கு. வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க. உட்காரு கார்த்தி. உட்காருங்க. வணக்கம். வணக்கம். நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பொண்ணு கேட்க போலான்னு சொன்னேன். ஆனா என் தங்கச்சி இவதான் என் மருமக, இப்படி ஒரு பொண்ணை எங்களால விட்டு தர முடியாது, நேரா போய் அவங்க கிட்ட கேட்டு இன்னிக்கே தட்டை மாத்திட்டு போயிடலான்னு கையோட இழுத்துட்டு வந்துட்டா. அதனால சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்களேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஐயோ, விட்டா இன்னைக்கே தட்டை மாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க போல இருக்கேன். இப்பவே மாமாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லணும். வாங்க சம்மந்தி, தட்டை மாத்திக்கலாம். கொஞ்சம் பொறுங்க சம்மந்தி, ரொம்ப அவசரப்படுறீங்க. புனிதாவை பொண்ணு கேட்டு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க இப்பவே தட்டை மாத்தணும்னு சொல்றாங்க. யாரு? வேற யாரு? கோகிலம்மா தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. மாப்பிள்ளை உங்க தங்கச்சி பையனும். நான் இப்ப உடனே வரேன். இனியனோட பைக் டயரை பஞ்சர் பண்ணி விட்டுரு. சரி, அப்படியே பண்ணிடுறேங்க. சரிக்கா. இனியன் இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு கிளம்பாத மாதிரி பாத்துக்கோ. சரிக்கா. அத்தை சொல்லிட்டியா கண்மணி? சொல்லிட்டேன் அத்தை, வரேன்னு சொல்லிருக்காரு. சரி அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணு. சரிங்க. அர்ஜென்ட்டா போகணும். அண்ணா, சென்ட்ரல் ஸ்டாண்ட் போடுங்க. அதுக்குள்ள பெரியம்மா தட்டு மாத்திட போறாங்க. எதுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி அதை நிறுத்தி வைப்போம். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க இனியன். பெரியம்மா எங்க? அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் வரேன்னு சொல்லுங்க. வர வழியில பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. இப்பதான் மாத்த கொடுத்துருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகும். நான் சொல்லிடுறேன், நீங்க வாங்க. சரிங்க. அப்புறம் நீ நான் வர வரைக்கும் தட்டு மாத்த வேணாம்னு சொல்லுங்க. நல்ல நேரம் முடியணும், 1/2 மணி நேரம் இருக்கு. எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தட்டை மாத்துவாங்க. சரிங்க நீ. சம்மந்தி, கல்யாண விஷயம்லாம் இப்படி தடாலடியா தான் முடியும். நேரம் நல்லா கூடி வந்திருக்கு. ரொம்ப யோசிக்காம தட்டை மாத்துங்க. அப்படியா சொல்றீங்க? மாத்திக்கலாம் சம்மந்தி. அத மாமா வந்துட்டுமே, எதுக்கு அவசரப்படுறீங்க? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதான் பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல.
இந்தாங்க அத்தை. தட்டை மாத்திக்கங்க சம்பந்தி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள. இந்தாங்க. மாமா அவங்க தட்டை மாத்திட்டாங்க மாமா. நான் வர வரைக்கும் மாத்த வேண்டாம்னு சொன்னேன்ல. இவங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அவர்தான் மாப்பிள்ளை. வணக்கம். உனக்கு சம்மதம் தானே? அதான் தட்டை மாத்திட்டீங்களா பெரியமா? இதுக்கு மேல என்ன சொல்றது? எனக்கு சம்மதம் தான். மாமா இதுக்கு மேலயும் தள்ளி போட வேண்டாம் மாமா. தட்டி மாத்துற அளவுக்கு போயிட்டாங்க. அடுத்தடுத்து அவங்க நிச்சயம் மோதிரம் மாத்துறதுன்னு போறதுக்குள்ள நீங்க சொல்லிடுறது நல்லது மாமா. இதுக்கு மேல தள்ளி போட வேண்டாம் மாமா. இல்ல, இப்ப போய் பட்டுன்னு சொல்ல முடியாது. சொன்னா என்ன நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன்ல. எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு உன் மேல பழி விழும். யாருக்கும் தெரியாம என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு பெரியம்மா உன் மேல பழிய போடுவாங்க. உண்மையை சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. பெரியத்தை என் மேல என்ன பழி வேணாலும் போடட்டும் மாமா. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. எத்தனை தடவை எவ்வளவு பழியை ஏத்திருக்கேன். புனிதா வாழ்க்கைக்காக இதை நான் தாங்கிக்கிறேன் மாமா. பெரியத்துக்கு இது தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? நான் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு என்ன 4 அரை அரைஞ்சு இந்த வீட்டை விட்டு அனுப்புவாங்க. அவ்வளவுதானே? பரவாயில்ல மாமா. எப்படி இருந்தாலும் இன்னும் 6 மாசத்துல இந்த வீட்டை விட்டு நான் போறவு தானே. எனக்கு நீயும் முக்கியம், புனிதாவும் முக்கியம். உங்க 2 பேர் வாழ்க்கையும் நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. என்னாலையும் என் தம்பியாலையும் தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். இல்லனா எப்பவும் போல என்ன திட்டிக்கிட்டாவது சந்தோஷமா இருப்பீங்கல்ல? ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என்ன, உன்ன மாதிரி நல்ல மனசுல உன் தம்பி என் தங்கச்சிக்கு புருஷனா வந்திருக்கான். அந்த வகையில் எனக்கு சந்தோஷம்தான். ஏய், நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். நான் பாத்துக்கிறேன். புனிதாவையும் உன் தம்பியும் நான் சேர்த்து வைப்பேன். ஏதாவது பண்ணி சேர்த்து வைப்பேன். உன் மேல சத்தியம். சொல்லு புனிதா. நாளைக்கு காலையில 7 மணிக்கு நம்ம ஊர் எல்லைக்கு வந்துரு. எதுக்கு? நான் உன்ன வரதான் சொன்னேன். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க சொல்லல. என்ன புனிதா, உன் அண்ணன் தான் கொஞ்ச நாள் நம்மளை மீட் பண்ணிக்க வேணாம்னு சொன்னார்ல. நான் உன்கிட்ட பேசணும், நீ வா. நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா புனிதா? யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அன்னைக்கு கோவில்ல மீட் பண்ணி அன்னிக்கிட்ட மாட்டிக்கிட்டோம். அப்புறம் வீட்டில் மீட் பண்ணி உன் அண்ணங்கிட்ட மாட்டிக்கிட்டோம். நம்ம மீட் பண்ணிக்கிட்டாலே பிரச்சனை தான் வருது. இங்க பாரு, நான் உன்ன வரதான் சொன்னேன். நீ வர, அவ்வளவுதான். இதுக்கு மேல எதுவும் கேட்காத. அங்க வா, நான் எல்லாம் சொல்றேன். நான் வைக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட சொன்னா நீங்க கண்டிப்பா கபிலனோட என்ன சேர்த்து வைக்க மாட்டீங்க. அதனாலதான் நான் கபிலனோட வாழணுன்ற முடிவு எடுத்துட்டேன். தப்புதான், வேற வழி இல்லை. என்ன மன்னிச்சிடுங்க.
புனிதா 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 எங்க போயிருப்பா? இங்கேயும் காணுமே. ராசாத்தி அத்த நேத்து மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்து தட்டு மாத்திட்டு போயிருக்காங்க. அவங்க வேற கண்மணிக்கு சொந்தக்காரங்களா போயிட்டாங்க. நீ இனிமே புனிதா விஷயத்துல தலையிடாத. எதுக்கு நமக்கு வேண்டாத வேலை? மருகத அத்தை புனிதா விஷயத்துல எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியல. புனிதா வாழ்க்கை எனக்கு முக்கியம். இப்ப கூட புனிதா எங்க இருக்கான்னு கூட தெரியல. எனக்கு என்னவோ ஒரு மாதிரி தப்பாவே தோணுது. அவளுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அவ எங்க இருந்தாலும் கண்ணு முன்னாடி மட்டும் கொண்டு வந்துரு சாமி. என்ன லெட்டர் இது? நானும் கபிலனும் ஒருவர் மனதார விரும்புகிறோம். இதை வீட்டில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், எனக்கு நன்றாக தெரியும். அதனால் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தேடி போகிறோம். ஏ ராசாத்தி, என்னது? என்னடி அது பின்னாடி? ஒழுங்கா காட்டு. ஒண்ணும் இல்ல. நான் சொல்றது கேளுங்க. ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணும் இல்ல. குடுன்னு சொல்லிட்டே இருக்கேன். குடு. அப்படி என்ன முக்கியமான விஷயம் இதுல இருக்கு? இதுல என்ன எழுதி இருக்கு? படிச்சியா நீ? சொல்லு, படிச்சியா? அப்ப சொல்லுடி, என்ன இதுல எழுதி இருக்கு? அத்த ஏண்டி, எனக்கு மங்களா தெரியுது. இதுல என்ன எழுதி இருக்குன்னு எனக்கு தெளிவா தெரியல. அதனாலதான் உன்கிட்ட கேக்குறேன். உனக்கு என்ன கண்ணு நல்லா தானே இருக்கு? படிச்சு சொல்லு. இதுல எதுவும் இல்ல அத்த. மளிகை சாமான் லிஸ்ட் மட்டும் தான் இருக்கு. மங்க அத்தை தான் இப்ப இதை கொடுத்து மார்க்கெட்டுக்கு போனா வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஓ, இது என்னமோ ராணுவ ரகசியம் மாதிரி பயந்து பம்பனியா? நீ ஏதாவது தனியா வாங்கிட்டு வர லிஸ்ட் போட்டிருப்ப. போ, போய் தின்னு தொலை. இது மாமா கிட்ட சொல்லி யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி புனிதாவை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும். மாமா, மாமா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர? நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு பாருங்க. என்ன நினைச்ச? புனிதா நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டா. என்ன சொல்ற? அவ லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டா மாமா. ஏன் அவ இப்படி அவசரப்பட்டு போனா? நம்ம அவளை அப்படியே விட்டுருவோமா? மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. யாருக்காச்சும் தெரிஞ்சாலோ இல்ல யாராவது பார்த்துட்டு அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலோ பெரிய பிரச்சனை ஆயிடும் மாமா. இத பாரு, நீ பதட்டப்படாத. புனிதா இப்படி அவசரத்துல பண்ணிருந்தாலும் கபில மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவன் யோசிச்சு நிதானமா தான் முடிவெடுப்பான். இத வேண்டான்னு தடுத்து வீட்டுக்கு தான் அனுப்புவான். நீ தைரியமா இரு. பெரியதுக்கு தெரிஞ்சா என்னையும் என் குடும்பத்தையும் உண்டலன்னு பண்ணிடுவாங்க மாமா. அப்படியே போனாலும் அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. நான் போய் மத்தியானத்துக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறேன். மாமா, அதுக்குள்ள பெரியத்த இந்த வீட்டுல இருக்கிற யார்கிட்டயாச்சும் புனிதாவை பத்தி கேட்டாங்கன்னா என்ன பண்றது? நீ ஏதாவது போய் சொல்லி பாவலா பண்ணி எப்படியாவது சமாளி. நான்
நான் எப்படியாவது கண்டிப்பா புனிதாவை கூட்டு வந்துடுறேன். சரி மாமா, ஆனா ரொம்ப நேரம் என்னால சமாளிக்க முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். எதுக்கு தான் என்ன வர சொன்ன சொல்லு. கையில பேக்கோட உன்னை ஊர் எல்லைக்கு எதுக்கு வர சொல்லுவ? நான் வீட்டை விட்டு மொத்தமா வந்துட்டேன். இதுல என்னோட திங்ஸ் எல்லாம் இருக்கு. கபிலா, கபிலா, வாங்க மாப்ள. கபிலா இல்ல. கபிலன் மில்ல வரைக்கும் போயிருக்கான். போகும்போது பைக் கூட எடுக்காம நடந்துதான் போயிருக்கான். ஏன், என்ன விஷயம்? இனிய மாப்பிள்ளைக்கு இங்க என்ன வேலை? ஒண்ணும் இல்ல, நான் அவனை சும்மா கூட்டு போக தான் வந்தேன். சரி, நான் வரேன். இனிய எதுக்கு இந்த பையில தேடிக்கிட்டு இவ்வளவு சீக்கிரத்துல வந்துட்டு போறாரு? சரி இல்லையே, ஏதோ தப்பா படுதே. இத உடனே நம்ம கண்மணிக்கு போனை போட்டு கேட்கணும். நாம பண்ண தப்புக்கு அவங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? அதெல்லாம் பார்க்க முடியாம தான் எங்கேயாவது போயிடலான்னு சொல்றேன். இங்க இருந்து அவங்கள ஏன் காயப்படுத்திட்டு இருக்கணும்? புனிதா, நீ யோசிச்சுதான் பேசுறியா? அவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு நீ பண்ற காரியம் மத்தவங்க அவங்கள பழி சொல்ற மாதிரி ஆயிடும்.